பார்க்கலாம். வெளியே உட்கார்ந்தா நிச்சயமா வசனத்தை கேட்க முடியாது. ஆமா, எல்லாரும் உள்ளே வாங்க. நான்காவது வார்த்தையாக, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தையை நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர் ஜோசப் பிரபாகரன் பகிர்ந்து கொள்ள போறாங்க. அதுக்கு முன்னாடி மார்க்கு 15ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிங்க. என்று அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நான்காவதாக ஆண்டவர் சிலுவையில வெளிப்படுத்திய வார்த்தை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. இந்த வார்த்தையின் மூலம் சிலுவை பாடுகளை அவர் சந்திக்கிறார். இந்த வார்த்தையை ஜபத்தோடு கொண்டு வந்திருக்கிற அன்பு சகோதரர் பிரதர் ஜோசப் பிரபாகரன் அவர்களை கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம். எல்லாம் கைகளை தட்டி வரவேற்போம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்த மைக் கொடுத்துருங்க. ஜீசஸ். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்தவர்கள் வாசியுங்கள். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பாவி துரோகி சண்டாளன் நானாயினும், பாவி துரோகி சண்டாளன் நானாயினும், பாதகம் போக்கி பரிவுடன் ரட்சித்த கல்வாரியே கல்வாரியே, கல்மணம் ஒரு கேடும் கல்வாரியே, கல்மணம் ஒரு கேடும் கல்வாரியே, என்னும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, என்னும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, பின்ன என்னை சித்தீர் என்ன என் பொன்னாதா கல்வாரியே கல்வாரியே, கல்மணம் ஒரு கேடும் கல்வாரியே, கல்மணம் ஒரு கேடும் கல்வாரியே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 4ஆம் வார்த்தை ஆண்டவரே தியானிக்க இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசுங்கப்பா. வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரை போய் சேரும்படியாக கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சிலுவையிலே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவரை கதறினீர் அப்பா. ஆண்டவரே, இந்த மனு குலத்தை மீட்பதற்காக ஆண்டவரே எங்களை கைவிடாமல் இருக்க ஆண்டவரே நீர் ஆண்டவரை கைவிடப்பட்டவராய் தொங்கினீர் அப்பா. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நாங்கள் உமது ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமது வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் இதயத்தின் கண்களை தெளிவாய் திறந்துருங்க அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தான் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று. அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மற்ற வார்த்தைகளை பார்க்கும்போது அதாவது ஒரே ஒரு சுவிசேஷ வாக்கியத்தில் இருக்கும். ஆனால் இந்த வாக்கியம் 4வது வாக்கியம் 2 புத்தகத்தில் இருக்கிறது. அதுவும் அல்லாமல் வேறு ஏதோ ஒரு மொழியில் இருக்கிறது. அதாவது அவர் பேசிய மொழியிலே. மற்ற வார்த்தைகள் எல்லாம் அவர் லத்தீன், கிரேக்கம், எப்ரேய மொழியில பேசியிருப்பார். ஆனால் அது தமிழ் ஆக்கம் இல்லை வேற எந்த மொழிபெயர்ப்பில் இருந்தாலும் அதோட உண்மையான மொழிபெயர்ப்பில் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, அல்லது மத்தேயுல சொல்லியிருக்கும் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று. இதற்கு இது என்ன ஒரு மொழி அப்படின்னா அராபிக் மொழி. அராபிக் மொழியில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அவரோட வாழ்ந்த காலத்திலே இயேசு கிறிஸ்து
அவரோட வீட்டில் வந்து பேசிய வார்த்தை, அவரோட வளர்ந்த அவரோட அந்த இருந்த நாட்களிலே அவர்கள் அதிகமாக பேசின வார்த்தை வந்து அராபிக் மொழி என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். அந்த வார்த்தை இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 22ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார் இதே வார்த்தையை. சங்கீதம் 22:1 எடுத்தவர்கள் வாசியுங்கள். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தையை தான் சிலுவையில் சொன்னார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீது ராஜா அவர் தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அது மட்டும் இல்லை, அந்த அந்த சங்கீதம் முழுவதும் மேசியாவை குறித்ததான சங்கீதம். மேசியாவை குறித்து அவர் முன்பே அவர் எழுதியிருக்கிறார் தீர்க்க தரிசனமாக. 6ஆம் வசனத்தில் இருக்குது, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். 7ஆம் வசனத்தில் என்னை பரியாசம் பண்ணி என்னை உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கினார்கள் அப்படின்ட்டு. 8ஆம் வசனத்தில் பார்த்தா அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். அதே மாதிரி 17ஆம் வசனம், என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணலாம். 18ஆம் வசனம், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது இது முன்னமே எழுதியிருக்கிறது. ஏன் எழுதியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறது. அதனால் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி மலை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசியுங்கள். மத்தேயு 5:17-18. அழிப்பதற்கல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்கிறார். நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனங்கள், இதில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது, எல்லாத்தையும் நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, எல்லாமே நிர்வாணமாய் தெரிகிறது என்று. அதே போல் காரிருள், நீங்கள் மத்தேயு 27:45 பார்த்தீங்கன்னா காரிருள் சூழ்ந்தது. 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரை இருள் சூழ்ந்தது, பூமி அந்தகாரம் ஆயிற்று என்று பார்க்கிறோம். காரிருள் வாசம் பண்ணுகிற தேவன். 27ஆம் மத்தேயு 27:45 வாசிங்க எடுத்தவங்க. பூமி அந்தகாரம் ஆயிட்டு. இந்த வசனம் நம்ம இந்த வார்த்தையை பார்க்கறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தையை பார்த்தானா நிறைய அர்த்தங்கள் உண்டு. இப்போ இது வந்து இருள் சூழ்ந்த நேரம், அந்த 3 மணி நேரம் ரொம்ப இருளாக இருந்தது. இருளிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். யாத்திராகமத்தில் நம்ம பார்க்குறோம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சீனாய் மலை மேலே மோசே இருக்கும்போது கார்மேகம் சூழ்ந்தது, இருள் சூழ்ந்தது என்று பார்க்கிறோம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் 10 கட்டளைகளை கொடுக்கும்போது தேவன் அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அக்னி ஸ்தம்பம், இன்னொரு பக்கம் மேக ஸ்தம்பம், காரிருள் அந்த இடத்துலையும் சூழ்ந்து கொண்டது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டும்போது அங்கேயும் ஆசாரியர்கள் வேலை செய்யக்கூடாத அளவுக்கு மேகஸ்தம்பங்கள் இருந்து காரிருள் சூழ்ந்து கொண்டது என்று. ஆதியாகமத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணினார் தேவன். ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணும்போதும் அதே மாதிரி தான். ஆபிரகாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். பைபிள் எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்கம்மா. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அதே மாதிரி 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. காரிருள் தேவனுடைய மகிமை இருக்கும்போது அந்த இடத்துல காரிருள் வரும்.
அதே மாதிரி தான் சிலுவையில் 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரை பிதாவான தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்தார். அந்த இடத்துல காரிருள் சூழ்ந்தது. 9ஆம் மணி நேரத்தில் இமை பொழுதில் ஆண்டவர் பரத்துக்கு ஏறினார். அந்த நேரத்தில் ஆண்டவர், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த சத்தமிட்டு மிகுந்த துக்கத்தோடு கூப்பிட்டார். அவருடைய தாய் அவரை விடை பெற்று போய்விட்டார்கள். அவருக்கு அன்பான சீசன் யோவானும் விடை பெற்று போய்விட்டார். இப்பொழுது ஒரே ஒரு பிதாவான தேவன் மட்டும் இருக்கிறார். அவரும் கரெக்டாக 9ஆம் மணி நேரத்தில் போகும்போது இருள் விலகியது. அந்த நேரத்திலே தேவன் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதே 10ஆம் வசனம், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லியிருக்கிறது, பாவ நிவாரண பலியாகவும் குற்ற நிவாரண பலியாகவும் அவர் பலியாயினார் அப்படின்னு பார்க்குறோம். அவர் சிலுவையிலிருந்து ரொம்ப வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாத்தையும். எதற்காக என்றால் அவர் கைவிடப்பட்டவராயிருக்கிறார். ஏன் கைவிடப்பட்டவராயிருக்கிறார்? மனுக்குலத்தை கைவிடப்படாமல் இருப்பதற்காக, அவர்களை கைவிடப்படாமல் இருப்ப தன்னைத்தானே கைவிடப்பட்டவராய் இவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அவருடைய கஷ்டம், வேதனைகள், மிகவும் வேதனையோடு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சிலுவையிலே நாம் ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், உங்கள் உள்ளம் உடைந்து போகாதா? சிலுவையிலே அவர் மிகவும் உடைந்த மனதோடு பார்த்து கொண்டு, உங்கள் உள்ளம் உருகாதா, உங்கள் உள்ளம் கனியாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவையை பார்த்து உடையாத மனம் அது மனமே அல்ல, அது கல் மனம். பக்தன் பாடுகிறான், உள்ளம் உருகி கனியாதா, உணர்வு தூய்மை அடையாதா, வெள்ளம் போன்ற உணதன்பில் விரும்பி உரைதல் என்னாலும் விரும்பி உரைதல் என்னாலும். உபாகமம் 21:23 சொல்லியிருக்கிறது, மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக சாபமானார். மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறது. அவர் சாபமாகி நாம் செய்த அந்த பாவத்துக்காக, நாம் செய்த அந்த அக்கிரமத்துக்காக, நாம் செய்த சாபத்துக்காக அவர் சிலுவை மரத்திலே தொங்கினார் என்று பார்க்கிறோம். ஒரு சில மனிதர்களை, வேதாகமத்திலே ஒரு சில மனிதர்களை நாம் பார்க்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையிலே தேவன் கைவிடாமல் இருந்தார் என்று. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், ஆகார் என்ற அடிமை பெண்ணை பார்க்கிறோம். ஆகார் தன் எஜமாட்டியால் விரட்டப்பட்டு வனாந்தரத்திலே போகிறாள். ஆகார் தன் பிள்ளையாகிய இஸ்மவேலை தூக்கி கொண்டு போகிறாள். அப்பொழுது அவள் துருத்தியில் உள்ள தண்ணீர் செலவழிந்து போய்விட்டது. நான் சாக வேண்டும், என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று தூரத்திலே உட்கார்ந்து கொண்டு தன் பிள்ளையை போட்டுக்கொண்டு அவர் வேறு ஒரு இடத்திலே மரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே தேவன் கைவிடவில்லை. நீ கைவிடப்படாத படிக்கு நான் சிலுவையிலே கைவிடப்பட்டவராக இருக்கிறேன் என்று. ஒருவேளை நம் வாழ்விலே அதே போல் நாம் விரக்தி அடைந்து நம் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கைவிடப்படாமல் இருப்பதற்காக நான் சிலுவையிலே கைவிடப்பட்டவனாய் தொங்குகிறேன் என்று. இன்னும் எங்களுடைய குடும்பத்திலே ஒரு முறை என்னுடைய தம்பி 1989 சிறு குழந்தையிலே மரித்து விட்டான். அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க, எதுவுமே பண்ணல. ஒரு எப்பத்தா அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை வரும், அதோட ஆசிரியர்
மோசஸ் சாலமோன் நாங்களாம் தாத்தா தான் கூப்பிடுவோம், எப்பத்தா தாத்தா அப்படின்னு கூப்பிடுவோம். அவரோட மேடைக்கு கொண்டு போயிட்டாங்க. அவர் வீடு கீழே மேலே ஜபாரையில் கொண்டு போயிட்டு 3 நாள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. மரித்தவன் பிழைத்தான். அல்லேலூயா, பெரிய சாட்சி. ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. இறந்து போனவன் உயிரோடு எழும்பினான். தேவனுக்கென்று அவனை ஒப்பு கொடுத்தார்கள், அவன் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தார்கள். இறந்து போனவன் உயிரோடு எழும்பினான். கைவிடப்பட்ட நிலைமையிலே நாம் இருந்தாலும் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் கைவிடாத தேவன், கைவிட மாட்டார். அதே போல்தான் சாரிபாத் விதவை நம்ம 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் பார்க்குறோம். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எலியா தீர்க்கதரிசி அந்த இடத்துக்கு போகிறான். போயிட்டு கேட்குறான், நாங்களே சாக போகிறோம், கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது, நாங்கள் இதை வச்சு அப்பம் சுட்டு சாப்பிட்டுட்டு சாகலான்னு சொல்லி விறகு பொறுக்கிறேக்கா நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த நேரத்தில் கைவிடப்பட்ட அந்த நேரத்தில் தேவன் கைவிடாமல் அவர்களை ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்ல, பஞ்ச காலத்தில் அவன் முழுவதும் அவர்கள் மாவு குறைவதும் இல்லை, குறைந்து போகவும் இல்லை, எண்ணெயும் குறைந்து போகவும் இல்லை என்று பார்க்கிறோம். அதே போல் ஒரு சில இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். கெட்ட குமாரன் கதையை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அவன் செலவழித்து அவனோட எல்லாமே செலவழித்தான். அவன் நண்பர்களோடு சுத்தினா, எல்லா பழக்கங்களும் அவனோட இருந்தது. கடைசி நேரத்தில் அவன் எல்லாம் செலவழிந்து போய் பன்றி மேய்க்கிறதுக்கு போனால் அங்கே பன்றி மேய்க்கிற இடத்துல பன்னிக்கு போடுற தவிட்டை சாப்பிட்டுட்டு அதை வச்சு வயிற்ற நிரப்பலாம் என்று நினைத்தான். கடைசியில் தகப்பனை நோக்கி வந்தான். தகப்பனே, பரத்துக்கு விரோதம் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லத்தக்கதுக்கு நான் பாத்திரன் அல்ல. தகப்பனை நோக்கி கேட்குறான், உம்முடைய வேலைக்காரர்களில் கூலிக்காரனாக என்னப்பட சொல்லுங்க, நான் ஒரு கூலிக்காரனாக நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வர்றான். அந்த நேரத்தில் தகப்பன் சொல்கிறார், கைவிடப்பட்ட நிலைமையில் நீ கைவிடாத தகப்பன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை அணைத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதே போல் நம் வாழ்விலே கைவிடாத தேவன் ஒருவர் உண்டு. எனக்கு கூட ஒரு 4 பேர் முன்னாடி பேசுகிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். 4 பேர் முன்னாடி பேசணுன்னா தைரியமே இருக்காது. ஆனால் இன்னைக்கு ஒரு சபை முன்னாடி பேசுவதற்கு தேவன் தைரியத்தை கொடுத்தார். சுத்தமாக என்னால் பேச முடியாது, பயப்படுவேன். 2003ஆம் வருஷத்தில் 2002ஆம் வருஷத்தில் ஒரு முழிரவு ஜபத்தில் தேவன் என்னை அபிஷேகித்தார். அந்த நேரத்தில் சொன்னார் ஒரு ஊழியக்காரர், விமானத்தில் நீ பறக்க போகிறா, சர்வ ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பா என்று. நான் அப்படிலாம் நினச்சி பார்க்கல. உண்மையிலே இப்போ நான் பேசுகிறதே ஒரு பெரிய விஷயம். இந்த அளவு நான் பேச மாட்டேன். ஒரு 4 பேர் முன்னாடி பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுவேன். ஒரு சபை முன்னாடி நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன்னா தேவனுடைய சுத்த கிருபை தான். நம்ம இந்த காலத்தில் கடைசி காலத்தில் இருக்கிறோம். வர்த்தக போர் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அமெரிக்கா எல்லா நாட்டிலையும் வரி போடுறான். இப்போ அதனால பெரிய வர்த்தக போர். சைனா ஒரு பக்கம். கடைசி காலத்தில் வந்துட்டுருக்கோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் சண்டை நடக்கு. இஸ்ரேலுக்கும் காசாவோட மொத்த பகுதியை பெரும் பகுதியை நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ண போகிறோம், மொத்தமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோன்ட்டு இஸ்ரேல் சொல்கிறாங்க. பார்த்தா ரஷ்யாவுக்கு போர், உக்ரைனுக்கு போர். கடைசி நாளில் வந்திருக்கிறோம். பஞ்சங்கள் வருகிறது, பூமி எதிர்ச்சிகள் வருகிறது, கொள்ளை நோய்கள் வருகிறது. கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வெறும் 0.84%. 100க்கு ஒரு ஆள் கூட கிடையாது. 120 பேர் எடுத்தால் தான் ஒரு ஆள் இருக்கிறாங்க. நம்மளோட தமிழ்நாட்டோட சதவீதம் பார்த்தீங்கன்னா வெறும் 3% தான். முஸ்லீம் கூட 5% இருக்கிறாங்க. 2011ஆம் வருஷத்தில் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. இப்போ சவுத்தில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல கன்னியாகுமரி 53% இருக்குது. அடுத்தது தூத்துக்குடி, அடுத்தது நீலகிரி, அடுத்த இடம் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம். நம்ம மாவட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் 0.84. ஆண்டவர் கண்டிப்பாக இதை கணக்கு கேட்பார். கடைசி காலத்தில் நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அதற்காக தான் தேவன் சொல்கிறார், நான் கைவிடப்பட்டவனாய் ஏன் இருக்கிறேன் என்றால் மக்கள் அனைவரும் கைவிடப்படாமல் இருக்க வேண்டும் என்று. அதற்காக தான் அவர் கைவிடப்பட்டவராய் சிலுவையிலே தனியாக தொங்கினார் என்று. அதனால் நாம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அனைவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
கடைசி காலத்திலே நாம் ஒவ்வொருவருக்கும் நம் தலைமையில் விழுந்த கடமை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று. அதனால் நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நான் டெய்லி வசனங்கள் அனுப்புவேன். நீ காலையில் பஸ் கம்பெனி ஷிஃப்ட்டு முடிச்சு வரும்போது ஒருத்தன் சொல்கிறான், ஹாப்பி குட் ஃப்ரைடே அப்படின்னா. நான் சிரிச்சுட்டு அமைதியாக இருந்தேன். ஹாப்பி கிறிஸ்மஸ்னால் ஒரு 100 ரூபா கொடுப்பா, ஏதாவது பிரியாணி வாங்கி சாப்பிட்லாம் பார்த்தேன். அது கொடுப்பா. இப்போ பார்த்தா ஹாப்பி குட் ஃப்ரைடேன்றேன், 1 பைசா கொடுக்க மாட்டேங்கிறேன், அமைதியாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த அர்த்தங்கள் தெரில. ஆனாலும் தேவன் கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். நம்ம வசனம் அனுப்புகிறதுனால அவன் கேட்குறான், எப்படியாவது ஒரு பிரியாணி கிடைக்குமா, 100 ரூபா கொடுப்பியா, ஒரு 120 ரூபா கொடு, ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்றேன். ஆனால் இது என்ன நாள் அப்படின்னு அவனுக்கு தெரில. ஆனாலும் ஆனால் ஒரு சாட்சி ஒன்று சொல்கிறேன். நிறைய சாட்சிகள் இருக்குது. ஒரு மனிதர் இன்னைக்கு இதே குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான் ஒருத்தர் பாடல் எழுதினார், ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். அது ஒரு நாத்திகனால் எழுதப்பட்ட பாடல். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது பண்ணைவிளைங்கிற ஒரு கிராமம். அதில் பிறந்து வளர்ந்த ஒரு வாலிபர். அவங்க அம்மா அப்பா நல்ல தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு வாலிபர். அம்மா அப்பா நல்ல தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள். அவர் கடவுள் மறுப்பு இயக்கத்திலே சேர்ந்தார். திராவிட கழகத்திலே இருந்தார். அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லிகிட்டே போனார். ஒரு நாள் பாளையங்கோட்டை பகுதியிலே அவர் நடந்து கொண்டு போய் இருக்கும்போது ஒரு ட்ரம்ஸ் அடிக்கிற சவுண்டு கேட்கு. அந்த இடத்துக்கு போனார். போய் பார்த்துட்டு இங்கே கிறிஸ்தவர்களை நாம் துன்புறுத்த வேண்டும் என்று போனார். போன இடத்துல அங்கே ஜீவானந்தம் பாஸ்டர் அவர்கள் பாட்டு பாடிக்கொண்டே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இவர் அந்த ரூம்குள்ளே போயிட்டார், அந்த சபைக்குள்ளே போயிட்டு அவங்கள கொடுமைப்படுத்தணும்னு போகிற நேரத்தில் தேவனுடைய மனதுருக்கம் அவரை நிரப்பிட்டு அவரும் தேவனுக்கு உகந்த மனிதனாக மனம் மாறின உடனே அவர் அப்படியே நிற்கவில்லை. நேராக திருச்சிராப்பள்ளிக்கு போயிட்டார். பெரியார்கிட்ட போய் ஒரு வேதாகமத்தை தூக்கிட்டு போய் அவர் கையில் கொடுத்துட்டு நான் இந்த உங்களோட இயக்கத்திலேருந்து நான் விலகி போயிட்டு நான் இயேசுவுக்காக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அவரும் சரின்னு சொல்லி பைபிளை வாங்கிட்டு உன்னோட விருப்பம் அப்படின்னு அனுப்பி விட்டார். அந்த நேரத்தில் இதே போல் மும்மணி தியான ஆராதனை முடிந்த பிறகு ஒரு கிரவுண்டில் உட்காந்துட்ருக்குறாங்க ஒரு 3-4 பேர் வாலிபர்களாய். அந்த நேரத்தில் தேவனுடைய அளவில்லாத அபிஷேகம் அவர்களுக்கு இறங்கப்பட்டு அவர் ஆவியானவரால் எழுதினார், ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என்று ஒரு போர்டு இருந்திருக்கு. அந்த போர்டில் சாக்பீஸை வச்சு எழுதினார். அவர்தான் எமில் ஜெபசிங் அவர்கள். அவர் உலகம் முழுவதும் அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவர் ஒரு நாத்திகனாக இருந்தார். ஆனால் தேவனால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாய் மாறினார். கைவிடப்பட்ட நிலைமையிலே இருந்த ஒரு மனிதன், தேவன் அவரை கைவிடாமல் இருந்தார். அதேபோல் நாம் ஒவ்வொருவரும் கைவிடப்படாமல் இருக்க வேண்டும். கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். நாம் பரலோகத்துக்கு போகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நாம் கைவிடப்பட்டவர்கள் நாம் போகிறவர் மட்டுமல்ல, மற்றவர்களை கைவிடாமல் இருக்க நாம் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டும். அப்படியே அடுத்த வசனத்துக்கு போவதற்கு முன்னாடி ஏன் அவர் அந்த வார்த்தையை சொன்னார் என்றால், இந்த உலகத்தில் எல்லாருடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரிக்க வேண்டும். ஒரு ஆமென்னுங்களேன். அவர் எப்படிப்பட்டவராய் மரிக்க வேண்டும்? பூரண மனுஷனாய். ஆமென்னுங்களேன். பூரண மனுஷனாக மரிக்கணும்னா பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பு துண்டிக்கப்பட வேண்டும். ஆமென்னுங்களை பார்க்கலாம். ஆமாம், துண்டிக்கப்பட்டதற்கு அடையாளம் தான் மேலே உள்ள வசனம், பூமியை காரிருள் மூடியது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் காரிருள் போல ஒரு சமாதானமற்ற நிலை, வேதனையற்ற சந்தோஷமற்ற நிலை இருக்குன்னா நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். தேவனுக்கும் நமக்கும் உறவு எப்படி ஆயிட்டு இருக்கு? துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இதுவே அடையாளம். ஒரு ஆமென்னுங்களை பார்க்கலாம். அழகாய் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அன்பு சகோதரருக்கு மீண்டும் ஒரு விஷயம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய சகோதரன் ஜான்சன் கிருபாகரன், ஜான்சன் தானே?
இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மரித்து போன தருணத்தில் இருந்து ஒரு மனிதனுக்கு கர்த்தர் மறுவாழ்வை கொடுத்திருக்கிறார் என்கிறதை அருமையான ஜோசப் அவங்களுடைய குடும்பத்தில் அவருக்கு பிறகு பிறந்த சகோதரனுடைய வாழ்வில் நன்மை செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தைகளுக்காக நம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். நம் நடுவே இருக்கிற பிரதர் சைமன் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் வசனங்களை நமக்கு ஆசீர்வாதத்தை தர முடியாது. பிரதர் சைமன் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென்.